சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வார்த்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அநேக காரியங்களிலே, அநேக சூழ்நிலையின் மத்தியிலே முன்போல என்னால் இருக்க முடியவில்லை, முன்போல சரீர சுகவீனமாய் காணப்படுகிறேன், இன்னும் அநேக காரியங்களில் இழப்பில் காணப்படுகிறேன், அநேக காரியங்களில் பார்க்கிறோம், வேலையிலே, வருமானங்களிலே, இன்னும் அநேக சூழ்நிலையில் பார்க்கிறோம், அநேக இழப்புகளை ஒருவேளை சந்தித்திருக்கலாம், அநேக காரியங்களிலே எதிர்பாராத சூழ்நிலைகள் சம்பவித்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்காக வருகிறது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்றையும் இழந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றையும் இழந்து போவதில்லை. இந்த நாளில் பார்க்கிறோம், தாவீது வாழ்க்கையை பார்க்கிற போது திடீரென்று தாவீது எதிர்பாராது இருக்கிற சூழ்நிலையிலே எல்லாம் ஒரே நாளில் அழிந்து போய்விட்டது. அவனுடைய மனைவிகள் அவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அவனுடைய இவ்வளவு காலம் அவன் உழைத்த உழைப்பு எல்லாம் தீக்கிரையானது. இன்னும் பார்க்கிறோம், அவனோடு கூட இருந்த உறவின் பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த எல்லாமே அவனை விட்டு ஒரே நாளில் போய்விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் ஒருவேளை மனமுடைந்து போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேக விரக்தியில் அவன் கடந்து சென்றிருக்கலாம், மன உளைச்சல்ல காணப்பட்டிருக்கலாம், அநேக சூழ்நிலையில காணப்பட்டிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வேற வழி இல்லை, எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆனா கர்த்தரிடத்துல போகும்போது எல்லாமே ஒன்று இருக்காம எல்லாமே கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவனிடத்துல காணப்பட்டபடினாலே அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் இந்த சம்பவம் சம்பவித்தது என்று பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை செத்து செத்து பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கமான ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், ஒரு கலக்கமான சூழ்நிலை காணப்பட்டது. அநேக சூழ்நிலையிலே சவுலுக்கு பயந்து 1 சாமுவேல் 27:1 வாசிக்கிற போது அதை அறிந்து கொள்ள முடியும். சவுலினால் அவனுக்கு வருகிற தாவீது எந்த நாளிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்கிறதான ஒரு எண்ணங்களோடு அவன் சுற்றி திரிகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நம்முடைய காரியங்களிலும் வரும். எப்படியாவது ஒரு நாள் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடும், இப்படி ஒரு காரியம் வந்துடும், நம்முடைய பலவீனம் நம்மை அழித்து விடும், நம்முடைய கடன் பிரச்சனை நம்மை அழித்து விடும், நம்முடைய காரியங்கள் அழித்து விடும், செய்வினை கட்டுகள் நம்மை அழித்து விடும், இன்னும் மக்கள் நம்மை அநேக எதிரிகள், நம்முடைய சத்துருக்கள், உறவின் பிள்ளைகள், அநேக காரியங்கள், நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள் ஒருவேளை நம்மை அழித்து விடுவார்கள் என்கிறதான ஒரு பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட வாழ்ந்திருக்கலாம். கடன்காரன் வருவானே என்ன செய்வது என்று ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். அநேக சூழ்நிலை இந்த வியாதி என்னை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய மனைவிகளை எப்படி காப்பாற்ற போகிறேன், என்னுடைய பிள்ளையை எப்படி காப்பாற்ற போகிறேன், என் எதிர்கால வாழ்க்கை எப்படி காணப்படுகிற போகிறது என்று சொல்லி ஒரு மன உளைச்சலோடு காணப்பட தாவீதின் வாழ்க்கை அப்படிதான் காணப்பட்டது. ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தான் தாவீதின் வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன என்று பார்க்கிற போது இவைகளிலிருந்தெல்லாம் நான் விலகி காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் வேறு தேசத்திற்கு போக வேண்டும், வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டும், ஒரு அமைதியான ஒரு இடத்திற்கு நான் சென்றால் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று தான் இருதயத்தில் யோசித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாரும் யோசிக்கிற காரியம்தான், மாம்சமா இருக்கிற எல்லாரும் யோசிக்கிற காரியம்தான். என்னால தாங்க முடியல, அதனால வீட்டை மாத்திரலான் இருக்கிறேன், என்னால தாங்க முடியல வேலையை மாத்திரலான் இருக்கிறேன், என்னால தாங்க முடியல அதனால வெளிநாடு போயிடலான் இருக்கிறேன், என்னால தாங்க முடியல அதனால சபையை மாத்திரலான் இருக்கிறேன், என்னால இப்படி ஒரு சூழ்நிலை அதனால டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கிறேன், என்னால இப்படி ஒரு சூழ்நிலை அநேக காரியங்களில் விட்டுட்டு ஓடலாம் என்று இருக்கிறேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய போராட்டம் ஒரு தாங்க முடியாத ஒரு போராட்டம், அவனுடைய வேதனை ஒரு தாங்க முடிய, எந்த நாளிலாவது நான் மரித்துதான் போக வேண்டும், இப்படி ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நான் ஒருவேளை மடிந்து போகலாம், இல்லாவிட்டால் நான் வேறு இடத்திற்கு மாறி போகலாம்.
தாவீதின் வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. அவனை நம்பி குடும்பம் இருந்தது, அவனை நம்பி சொந்த பந்தங்கள் இருந்தார்கள், அவனை நம்பி கிட்டத்தட்ட 650 பேர் இருந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் எடுக்கிற ஒரு தீர்மானம், நான் இந்த காரியங்களிலிருந்து விலகி போக வேண்டும். அல்லேலூயா. நாம கூட நிறைய நேரங்களில் இப்படி ஒரு சூழ்நிலையில அநேக முடிவுகள் ஒரு லோன் எடுத்தா எல்லாம் பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், ஒரு காரியங்களில் இப்படி போய் செஞ்சா எல்லாம் சால்வ் ஆயிரும் என்று அநேக காரியங்களில் சிக்கிக் கொள்ளுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு திருமணம் நடந்தால், இந்த மகனை திருமணம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும், இந்த ஊர் இந்த வேலையை விட்டு இந்த வேலையில செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லலாம். ஆனால் அவைகள் சரியாகாது. அதெல்லாம் ஒரு நாள் நம்மை கண்ணிலே மாட்ட வைக்கும், அநேக காரியங்களில் சிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனத்தை, அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆக்கீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் ராஜாக்களை சேர்ந்திருந்தது. அவன் சிக்லாக் என்கிறதான ஒரு பட்டணத்தை தாவீதுக்கு கொடுக்கிறான். அடைக்கலம் போன இடத்துல நீங்க குடியிரு, நீங்க தங்கியிரு, நீங்க இப்படி இரு, உனக்கு பிரச்சனையே வராது, நீங்க இரு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீ அடைக்கலத்தில் இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சிக்கி லாக் பண்ற ஒரு சூழ்நிலை தான் சிக் லாக்னு பேர் வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் அப்படிதான் வரும். சிக்க வச்சு என்ன பண்ணிரும், பூட்டிரும். இப்படி நினைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலைங்க, இப்படி ஆயிருச்சுங்க. இப்படி இவன் பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கலைங்க, இப்படி ஆயிருச்சுங்க. அநேக சூழ்நிலையில வரும். அப்படிப்பட்ட லாக்கு தான் இன்னைக்கு அநேக லாக் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ல சிக்கி, 2ல சிக்கி, 3ல சிக்கி, 4ல சிக்கி, லாக், சிக்கு லாக். அநேக சூழ்நிலையில பார்க்கிறோம். இப்படிதான் தாவீது அன்றைய தினம் சிக்லாக்கிலே அவன் காணப்பட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் இருதயத்துல தீர்மானம் இருக்கிறான், இப்படி செஞ்சா எல்லாம் சரியாயிரும் என் வாழ்க்கையில, இது ஒண்ணு மட்டும் நடந்தா போதுங்க, நான் மேல வந்துருவேங்க. வரவே முடியாதுங்க. இந்த ஒன்னு காரியம் மட்டும் செஞ்சா போதுங்க, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடும், என் லெவலே வேறேன்னு சொல்லலாம். அது நடக்காது. ஹல்லேலூயா. அது இருதயத்தில் நம்முடைய மாம்ச சிந்தையில காணப்படுகிற எண்ணம். ஆனால் அதுவரைக்கும் அவனை வழி நடத்தி வந்த தேவன், அதுவரைக்கும் அவனுடைய பிராணனை காப்பாற்றி வந்த தேவன், அதுவரைக்கும் அவனை போஷித்து வந்த தேவன் என்னை இதுவரைக்கும் நடத்தினார், என்னை இனிமேலும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவனுடைய போராட்டம் அவனை மேற்கொண்டது. ஹல்லேலூயா. போராட்டம் சில வேளையில மேற்கொள்ளும். அநேக காரியங்களில் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக மாம்ச சிந்தையிலே முடிவெடுப்பது சிக் லாக்ல போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் கல் எறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்பாக இப்படி ஒரு நெருக்கம் அவன் வாழ்க்கையில வந்ததே இல்லை. சவுலின் நாட்களில் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் பிழைத்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை போஷித்து வந்தார், தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்டான் என்ற நெருக்கப்படுகிற சூழ்நிலை அர்த்தம் என்பது என்ன என்று பார்க்கிற போது, பிழைப்பதற்கு அல்லது வாழுவதற்கு எந்த வழியும் இல்லாமல் எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இனி எனக்கு பிழைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு, நான் மேலே வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எல்லாம் அடைப்பட்டு போய்விட்டது, இனி மரிப்பதுதான் சூழ்நிலை, இனி என் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் சூழ்நிலை என்கிறதான ஒரு நெருக்கம் வருகிறதுல, அந்த நெருக்கம் தான் வசனம் சொல்லுகிறது, மிகவும் நெருக்கப்பட்டான், செயலற்று போனான். எந்த ஒரு காரியம், அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் தாவீது கோலியாத்தை வீழ்த்தின ஒரு பராக்கிரமசாலி, இப்பொழுது செயலற்ற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில சொல்லியிருக்கலாம், நான் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அநேக காரியங்களில் இப்படி ஆகிவிட்டது, என்னால ஒன்றும் பண்ண முடியவில்லை. எல்லாம் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம். இப்படிதான் தாவீதினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுற. சங்கீதம் 9:9 வாசிக்கிற போது பார்த்தோமையானால், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற நாளிலே அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்படுற நேரத்துல எல்லாம் தஞ்சத்துக்கு போயிடணும். தஞ்சம்னா எங்க அடைக்கலம் கிடைக்கிற இடத்துக்கு போயிடணும். அங்க ஒண்ணுதான் தஞ்சம் கிடைக்கும். வேற எங்க போனாலும் அழிந்து போய்விடுவோம், அழிந்து போய்விடுவோம். ஆகவேதான் நெருக்கப்படுகிற நாளிலே, காலங்களிலே கர்த்தரே தஞ்சமானவர். இந்த தஞ்சத்தை தாவீது அடைந்திருந்தபடினாலே, அதற்கு முன்பாக இவன் சிக்லாக்குக்கு கிளம்புறதுக்கு முன்பாக ஏபோத்தை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. இப்போ ஏபோத்தை கொண்டு வந்து கேள்வி கேட்கிறார், நான் போகலாமா, நான் திருப்பலாமா என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை நெருக்கப்படுகிற போது ஒன்றுமே செயலற்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடும். வியாதி தாக்குகிற போதா இருந்தாலும் சரி, அநேக படுத்த படுக்கையில் அநேக சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பலனா இருந்தோமோ, எவ்வளவு காரியங்கள் நம்ம எல்லாம் செல்வாக்காய் காணப்பட்டுமோ எல்லாம் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் போய்விடும். நெருக்கப்படுகிற போது எல்லாம் போய்விடும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவன் கூட இருந்தவங்க கல்லறிய ரெடி ஆயிட்டாங்க. வசனம் சொல்லுது, அவன் கூட இருந்தவர்கள் எல்லாரும் தாவீதை கல்லெடுத்து அடிச்சு கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அது வரைக்கும் தாவீது தான் அவர்கள் குடும்பங்களை எல்லாம் காப்பாற்றியவர். தாவீது தான் 3 வேளைக்கும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை பராமரித்து போஷித்து வந்தவர். ஒரு நெருக்கப்படுகிறான் என்று சொல்லுகிற போது கூட உறுதுணையா இருந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு, அதிலிருந்து அவனை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு வழிகளை சொல்லுவதை விட்டுவிட்டு எப்போ கல்லெடுத்து அடிச்சு முடிக்கலான்னு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற போதுதான் யாராரு நல்லவன் யாராரு கெட்டவங்கிற கலர் தெரியும். நெருக்கப்படுகிற போதுதான் உன் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களாங்கிறது தெரியும். நெருக்கப்படுகிற போதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் கல்லெடுத்து அடித்து கொள்ளுகிறவர்கள். வசனம் சொல்லுகிறது, அது வரைக்கும் ஒவ்வொருவரும் தலைவரேன்னு கூப்பிட்டுருப்பாங்க, ஒவ்வொருவரும் எல்லாவற்றையும் ஆண்டவனேன்னு கூப்பிட்டுருப்பாங்க, என் தகப்பனேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா நெருக்கப்படுகிற போது அன்எக்ஸ்பெக்டடா கூட இருந்தவன் கல்லெடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? எங்கேயும் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை. கூடவே இருப்பாங்க, கை தூக்கி விட்டுருப்பாங்க, அவங்களுக்காக ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா இப்போ நெருக்கம் வருகிற போது, இப்போ செயலற்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது, உன்னுடைய பலன் குறைகிற போது கூட இருக்கிறவன் கல் எடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் நாட்களில் அது நடந்தது. அவனோடு கூட இருந்தவர்கள், அவனோடு கூட எலும்பும் மாமிசமா இருந்தவர்கள், 24 மணி நேரம் அவனோடு கூட இருந்து உறுதுணையா இருந்தவர்கள் எல்லாம் குறுக்க திரும்பினார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பாராத மனிதர்கள் உன்னோடு காணப்படலாம், உன் சொந்த பந்தங்கள் இவர்கள் தான் எனக்கு எல்லாம் என்று காணப்படலாம். ஆனால் நேரம் வருகிற போது, நீ நெருக்கப்படுகிற போது, நீ டவுன்ல இருக்கிற போது, அநேக காரியங்களில் செயலற்று காணப்படுகிற போது, பலவீனங்கள் தாக்குகிற போது, அநேக பொருளாதார இழப்புகள் வருகிற போது கூட இருக்கிறவர்கள் கல்லெடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில் அது நடந்தது. எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு? எங்கேயும் ஓட முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, ஒரே வார்த்தையில மிகவும் நெருக்கப்பட்டான். அதுக்கு மேல சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. இதுதான் அவனுடைய வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஒருவேளை அநேகர் அது கூட இருக்கிறவங்களை நினைத்து கொண்டிருந்திருக்கலாம்,
இவன் எப்போ பலவீனப்படுவான், கல்லெடுத்து அடிக்கலாம். இவன் எப்போ பலவீனப்படலாம், இவனுடைய இடத்தை பிடிக்கலாம். இவன் எப்போ அநேக காரியங்களில் வீழ்ந்து போயிடலாம், இவனுடைய இடத்தை அபகரித்துக் கொள்ளலாம் என்று ஒருவேளை ஆயத்தமாய் காணப்படுவார்கள். இவைகளை எல்லாவற்றையும் தேவன் உணர்த்தும்படியாக ஒரு சூழ்நிலை அமைக்கிறார். எல்லாம் அவனை விட்டு இழந்து போயிற்று. கூட இருக்கிறவர்கள் கல்லெடுத்து ஆயத்தமாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதுதான் ஒன்றே ஒன்று செய்கிறான், தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம் இல்லைன்னா அவனை காப்பாத்துறதுக்கு ஒருவரும் இல்லை. தேவன் மாத்திரம் இல்லைன்னா அவனை கை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். ஒருத்தரும் ஹெல்ப்புக்கு இல்லை, கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், தண்ணீர்கள் என் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. பிராணம் போகிற அளவுக்கு என்னை நெருக்கினது. அநேக சூழ்நிலையில் அப்படி ஒரு நெருக்கம் வரலாம். பிராணன் போகிற வரைக்கும் நெருக்கம் வரும். ஹல்லேலூயா. தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து வந்த அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆனாலும் நான் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அவர் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு தயவு செய்து நினைத்துட்டு இருக்க வேண்டாம். நெருக்கம் வருகிற போது கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவருக்கு அதுதான் நடந்தது. அவர் உலகத்துல நன்மை தான் செஞ்சார், எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சார். கண்ணீரை துடைச்சார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், அநேக பிரச்சனை பாடுங்களுக்கு விடுதலை ஆக்கினார். அவருக்கே கல்லை தூக்குனாங்க. ஹல்லேலூயா. அவர் யோசிச்சிருப்பார், நாங்கள் வாழ்க்கையில் நன்மை தானே செஞ்சேன், என்ன செஞ்சேன், நன்மை தானப்பா செஞ்சேன் வாழ்க்கையில், என்னை போய் பிடிச்சி கொடுத்து சிலுவையில் அடைய வைக்கிறீங்களே. ஹல்லேலூயா. இயேசுக்கே அப்படி நடக்கிற போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பச்சை மரத்துக்கே இப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி வசனம் சொல்லுகிற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலை நன்றி மறந்து காணப்படுவார்கள். அநேக சூழ்நிலையில் எல்லாவற்றையும் எவ்வளோ நன்மை பெற்றுக்கொண்டாலும் நன்றியை மறந்து சில காரியங்களில் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பார். இதுதான் உலகம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இந்த வேதனை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, இவனெல்லாம் எனக்கு உதவி செய்வான்னு நினைச்ச ஆண்டவரே, இவனெல்லாம் இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரே. அவன் திடப்படுத்தி கொண்டான், கர்த்தரிடத்துல போய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவெல்லாம் என்ன தூக்கி எடுப்பான்னு நினைச்சினே ஆண்டவரே, இவன் எல்லாம் எனக்கு உறுதுணையா இருப்பேன், என் பக்கபலமா இருப்பேன், எனக்கு ஆபத்து நேரிடுகிற போது என்னை காப்பாற்றுவான் என்று நான் நினைத்தேனே ஆண்டவரே, எனக்கு உயிருக்கு உயிராய் நினைத்தேனே ஆண்டவரே. இவனெல்லாம் கல்லை தூக்கி ரெடியாய் நிற்கிறானே ஆண்டவரே, என்னால் தாங்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எங்கேயும் போய் அவன் அழுகவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல தன்னை போய் திடப்படுத்தி கொண்டான். இப்பொழுது இவனுடைய முகங்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். இனி நான் மனிதர்களை நம்ப மாட்டேன், உலகத்தை நம்ப மாட்டேன், சொந்த பந்தங்களை நம்ப மாட்டேன், எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரம் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. இதை தாவீது அறிந்து கொள்ளும்படியாக சில சூழ்நிலையின் வழியாக கர்த்தர் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறவர்களுக்கு வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வார்த்தை மெய்யான வார்த்தை. மனிதர்களை பார்க்கிற போது வெட்கம் உண்டாகும், உறவினர்களை பார்க்கிற போது வெட்கம் உண்டாகும், அநேக காரியங்களில் மாம்ச உயரத்தை நம்புகிற போது வெட்கம் உண்டாகும். இவன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான், வேளையில இவன் என்னை தூக்கி எடுப்பான், வேளையில இவன் என்னை காப்பாற்றுவான், இவர் எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறது அநேக காரியங்களில் ஏமாற்றத்தை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று தான் வசனம் சொல்கிறது. மனிதர்களை பார்க்கிற போது வெட்கம் உண்டாகும். தாவீதின் வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான். போதும், இவர்களை நம்பினது என்ன, இனி இவர்களை நம்பினது வேஸ்ட் என்று சொல்லி
கர்த்தரிடத்துல ஏபோத்தை கொண்டு வா, நான் கர்த்தரிடத்துல பேசுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிற போது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன்னுடைய பலன் என்ன ஆயிரும்? குறுகி போயிரும். ஆபத்து காலத்துல வருகிற போது சோர்ந்து போகக்கூடாது. அநேக காரியங்களை வண்டியில போறப்ப பின்னாடி எழுதி போட்டிருக்கிறத படிச்சிருப்பேன். சோதனை வருகிற போது படிச்சிருக்கீங்க, நீங்களும் படிச்சிருப்பீங்க, கண்ணை மூடாதே, இல்லாட்டி அது ஒன்றை விழுங்கிரும், கண்ணை முழிச்சிரு, நீ அதை வென்று விடுவாய். ஹல்லேலூயா. இதை எழுதி போட்டிருந்தாங்க. வேதனை, சோதனை, ஆபத்து வருகிற போது கண்ணை மூடாத, கண்ணை மூடினீன்னா அது ஒன்றை முழுங்கிரும், கண்ணை விழிச்சிரு, எப்படியாவது நீ பிழைச்சிரும். அதை வசனம் சொல்கிறது. ஆபத்து காலத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாதே. ஹல்லேலூயா. நம்மை மீட்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அநேக காரியங்களில் நாம் ஒரு சரௌண்டிங் வச்சிருப்போம், நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சிருப்போம். இதுதான் எனக்கு எல்லாவற்றிலும், இதுதான் எனக்கு எல்லாவற்றிலும் நன்மையா இருக்கும் என்று சொல்லி அந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அநேக காரியங்களின் பாதைகளின் வழியாய் தாவீதை நடத்தினார். அதில் இதுவும் ஒன்று. கூட இருக்கிற மனிதர்களை நம்பாதே, அவங்க கல் எடுத்து அடிச்சு உன்னை முடிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரிடத்துல போனான், கர்த்தரிடத்துல தஞ்சமானான். சிறுமை நெருக்கப்படுகிற நாளிலே கர்த்தரே எனக்கு அடைக்கலம், கர்த்தரே எனக்கு தஞ்சம்னு போனா இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில திரும்ப கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம், அநேக காரியங்களில் அநேக வேதனைகளை சந்தித்திருக்கலாம், அநேக லாஸ் சந்தித்திருக்கலாம். எல்லா இழப்புகளையும் கர்த்தர் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த லாசருவை உயிரோடு எழுத்த சகோதரிக்கு கொடுத்தார். நாயின் விதவை தாய்க்கு அவனுடைய மகன் மரித்து போனான், உயிரோடு எழுப்பி கையில கொடுத்தார். மரித்து போன சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து கொடுக்கிற போது இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அவர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன என்று பார்க்கிற போது அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளா. ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில் வேறு எந்த ஒரு மாம்ச காரியங்களை அவன் முயற்சி செய்து போயிருந்தால் தோல்வியில தான் முடிந்திருக்கும். ஆனால் தேவனிடத்துல தஞ்சமாகிற போது அவர் சொன்னார், நீ போ, இழந்த எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, என்னென்ன எல்லாம் இழந்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்துல தஞ்சமாகிற போது, முன்பெல்லாம் என்னுடைய லைஃப் இப்படி இருந்தது, நான் எல்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நான் படிச்சிருக்கிறேன், என்னுடைய வேலை இப்படி, என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன இழந்திருந்தாலும் அவர் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து
தெரிந்து கொண்டேனே உன் பேர் சொல்லி, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பேர் சொல்லி, ஒரு போதும் நான் கைவிட மாட்டே, கைவிட மாட்டே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டே, கைவிட மாட்டே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. இது தாவீதின் வாழ்க்கை. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37 அதிகாரம் 17, 18 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37, 17, 18. அந்த மனிதன், இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். யோசேப்பு தொடர்ந்து போய் தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருவதற்கு முன்பாகவே கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. இவர்கள் வேறு யாரும் இல்ல, கூட பிறந்த சகோதரர்கள். கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை அழிக்கும்படியாக, யோசேப்பு நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை அழிக்கும்படியாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேக காரியங்களிலே உறவினர்களாய் காணப்படலாம், வேலையிலே காணப்படலாம், இன்னும் தொழிலிலே காணப்படலாம், இன்னும் அநேக காரியங்களிலே காணப்படலாம். சுற்றி இருக்கிறவர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், உன் தொழில் போராட்டங்களில் இருக்கும், பிசினஸ்ல கூட இருக்கிற அதே லைன்ல இருக்கிற உன்னுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், இன்னும் வேற யாரா இருந்தாலும் அவர்கள் நினைக்கலாம், இவர்கள் நம்மை விட நன்றாக இருக்கிறார்கள், ஆகவே இவர்களை அழித்து விட வேண்டும், இவர்களை இதோடு கூட இவர்களை அழித்து முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களிலே சதி ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் கூட பிறந்த சகோதரர்கள், இவர்கள் கூட பிறந்த உறவின் பிள்ளைகள், இவர்கள் சொந்தக்காரர்கள், இவர்கள் எலும்பும் மாமிசமானவர்கள், இரத்தமும் மாமிசமானவர்கள், இவர்கள் சதி ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 24. அவனை எடுத்து ஒரு குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை எடுத்து ஒரு குழியில போட்டாங்க. இதோடு அவனை இனி எந்திரிக்க முடியாது, இதோடு கூட அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்தது, இனி அவன் இந்த குழியிலிருந்து வெளியே வரக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய குழியிலே அவனை போட்டு விட்டார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிற்பாடு அவர்கள் போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இவரை அழிக்க முடிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், இவர்களை அழிக்க முடிக்க வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், இவர்களை எல்லா காரியங்களிலும் இவங்க கெடுதல் செய்யற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு அநேக சூழ்நிலை காணப்படலாம். ஆனா கூடவே இருக்கலாம், தாவீதோடு இருந்த மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் கூடவே இருந்தாங்க. இவன் சகோதரனை நம்பிதானே கூட போறாரு. யோசேப்பு, என் அண்ணனை பார்க்க போறேன், அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். ஆனா இவங்களோட எண்ணங்களை பாருங்க, பிடிச்சு குழியில போடு, இதோ அவன் கதையை முடி, அவன் இனி பார்க்கலாம் அவன் எப்படி வாழ்ந்துருவான்னு சொல்லி. அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு தான் நிம்மதியே கிடைக்குது, அதுக்கு பிற்பாடு தான் சாப்பாடே இறங்குது, அதற்கு பிற்பாடு தான் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் போஜனம் பண்ண உட்கார்ந்தாங்க, அதுக்கப்புறம் தான் விருந்து, அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படி வெறி பிடிச்சு இருக்கிற கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாரா? யோசேப்பை கர்த்தர் காப்பாற்றினார். இப்படி வெறி பிடிச்சு அழிக்கிற கூட்டத்தின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில் செய்கிற இடத்துல ஒரு வேளை காணப்படலாம், உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு வேளை காணப்படலாம், நீ இருக்கிற இடத்துல காணப்படலாம், குடும்பத்துல காணப்படலாம்,
எங்க எடுத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கதான் செய்வார்கள். இவர்கள் மத்தியிலே எப்படி நாம் வாழுவது என்ற ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வசனம் சொல்கிறது நாம் ஒன்றையும் இழந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அது ஒரு இழப்பாய் காணப்படலாம், அந்த சூழ்நிலையில் அது ஒரு வேதனையை கொடுக்கலாம், அந்த சூழ்நிலையில் அது ஒரு கண்ணீரை கொடுக்கலாம். தாவீது தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இனி அழுவதற்கு பலனே இல்லை, சத்தம் தான் வருகிறது, கண்ணீர் வருவது இல்லை என்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில வேதனை வந்தாலும் இருந்த எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவன் குழியில போட்ட பிற்பாடு அழுகாமையா இருந்திருப்பார். ஐயோ, இப்படி ஒரு சதி கூட்டத்துக்கு கூட நான் மாட்டிக்கிட்டேனே, இப்படி இவர்கள் நான் நன்மை செய்ய வந்தேன், இவர்களுக்காக நான் நன்மை தானே செய்தேன், இவர்கள் என்னை குழியில போட்டு இதை நான் எதிர்பார்க்கவில்லையே. தன் தகப்பனை நோக்கி அழுதிருப்பான், தன் ஒவ்வொரு அண்ணன் பேரை சொல்லி அழுதிருப்பான். யூதா என்னை காப்பாற்றி, ஓ ரூபனே என்னை காப்பாற்று, சிமியோனே என்னை காப்பாற்று என்று சொல்லி ஒவ்வொரு அண்ணன் பேரை சொல்லி கொண்டிருப்பான். தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் சத்தம் போட்டிருப்பான், தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அழுதிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை காணப்பட்டு இருக்கலாம். நான் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு குழியில மாட்டிவிட்டேன், சதி செய்து என்னை இப்படி ஒரு காரியங்களில் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை காணப்படலாம். அவர்களை விற்று போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும் போது பார்த்தோமேயானால், அந்த வர்த்தகரான மீனியை கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலின் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க பிரச்சனை சால்வ், யோசேப்பும் அழிஞ்சு போயிட்டான், கை மேல காசும் வந்து. இப்படிதான் உலகம் நினைக்கும். ஹல்லேலூயா. இவனை இந்த இடத்துல இருந்து துரத்திட்டோம், இப்படி பிரச்சனை சால்வ்னு சொல்லு. அப்படிதான் அவர்கள் நினைத்தார்கள். யோசேப்பு வேதனைப்பட்டிருப்பான், யோசேப்பு தன் தகப்பனை நினைத்து அழுதிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக எதிர்பார்த்து வயதான தகப்பன் ஒருத்தர் வீட்டில் இருப்பாரே, அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் வேதனைப்பட்டிருப்பான். அவன் அழுதிருப்பான், அநேக காரியங்களில் வேதனைப்பட்டிருப்பான். அவன் அழுகாமையாக இருந்திருப்பான். என்னை வித்துறாதீங்க, இனிமேல் நான் உங்கள் பக்கமே வரமாட்டேன், நான் எங்காவது போயிடுறேன், என்னை தயவு செய்து என்னை விட்டு விடாதீர்கள் என்று அவன் கதறியிருப்பான். ஆனாலும் இரக்கமற்ற சூழ்நிலை, ஆனாலும் தன் இரும்பாய் அவர்கள் தன் இருதயத்தை கடின மிருகம் போல அவர்கள் நடந்து கொண்ட ஒரு சூழ்நிலை. சொந்த தம்பிய அவர்கள் அழிக்க நினைத்தார்கள், விற்று போட்டார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 33ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவங்க அப்பாட்ட போய் நியூஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அந்த கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். அல்லேலூயா. அவனும் யோசேப்பு முடிஞ்சிட்டான்னு நினைச்சு அழுகிறான். என்ன அழுகிறான்? ஒரு துஷ்ட மிருகம், சொல்லுங்க, துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது சம்பந்தமில்லாத கேள்விதான், ஆனாலும் கேட்குறேன். ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது என்று பீருண்டு போனான் என்று புலம்பி அழுகிறான் யாக்கோப்பு. அப்படி என்றால் அவன் போற வழியில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? துஷ்ட மிருகம் இருக்கிற நடமாடுற ஏரியா. ஹல்லேலூயா. துஷ்ட மிருகம் நடமாடுற ஏரியாவில் பையனை தனியாக அனுப்பலாமா? பேசுங்க. பையனை தனியாக அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. ஹல்லேலூயா. சவுல் கழுதையை தேட போகும்போது வேலைக்காரனை அவங்க அப்பா அனுப்பிச்சு வைக்கிறார். நீ போ, தேடிட்டு வா, எங்கெங்கெல்லாம் போவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஆனால் இந்த யாக்கோப்பு சில காரியங்களை அவன் செய்கிறான். நீ போய் சகோதரிடத்தில் அடையாளம். அவன் போய், நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வசனத்தில் பார்க்குறோம், அலைந்து திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ராகேல் இருந்திருந்தா, ரேச்சல் இருந்திருந்தா அனுப்பிச்சிருக்க மாட்ட வாய்ப்பு இல்லை. அவங்க அப்பா இருக்கிறதுனால தெரியலையாட்டிருக்கு, அதனால போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாரு. ராகேல் இருந்திருந்தா அனுப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி தனியாக அனுப்பலான்னு? ராகேல் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவங்க அப்பா உயிரோடு விட்டு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு துஷ்ட மிருகம் அழிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது ராகேல் இருந்திருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா யாக்கோப்ப? வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா.
அநேக காரியங்களிலே தாவீது எடுத்த மாதிரி தான் சில முடிவுகள் எடுக்கிற போது அவன் கண்ணீருக்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. தேவனுடைய திட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறது பார்க்கிறோம், வேதனையை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். துஷ்ட மிருகம் நடமாடுற ஏரியா, எப்படி பையனை தனியா அனுப்பலாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அவர் அனுப்பிச்சாரு, வேதனையை அனுபவிக்கிறார். அது முடியுமா? அநேக லெசன் அவர் கத்துக்கிட்டதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அதை பார்க்கும் போது பார்த்தோமேனா அதே அதிகாரம் 42:4 வாசிக்க கேட்போம். 42:4. யோசேப்பின் தம்பியாகிய ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோப்பு அவன் சகோதரோட அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. அப்ப இதுல ரெண்டாவது பையன்கிட்ட அலர்ட் ஆயிட்டார், ஏதோ மோசம் வரும், அதனால நான் பாதுகாப்பா வச்சுக்குவேன். ஆனா யோசேப்பை அவர் விட்டு விட்டார். அநேக காரியங்களில் பார்க்கிறோம், சில எடுக்கிற தவறான முடிவுகள் அவனை வாழ்க்கை முழுவதும் கண்ணீருக்குள்ளாய் நடத்துகிறது. சில எடுக்கிற தவறான காரியங்கள், அது திருமண காரியமாய் காணப்படலாம், இல்ல வேறு எந்த ஒரு வேலையாய் காணப்படலாம், இல்ல வேற எந்த பிசினஸ் ஆய் காணப்படலாம், வேறு எந்த ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். அவன் எடுத்த சில தவறான முடிவுகள் கூட எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க யாக்கோப்புக்கு, போதிய என் பரிவாரம் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆடு மாஸ்தி வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் சீமானா இருக்கிற யாக்கோப்பு பையனை கோட்டை விட்டுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட ஒரு 2 வேலைக்காரர்கள் அனுப்பி இருக்க வேண்டாமா? கூட ஒரு 5 வேலைக்காரர்கள் நீ போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாமா? தனியா துஷ்டமிருகம் நடமாடுகிற ஒரு இடத்திற்கு அனுப்புகிற போது, அவன் ஞானமற்றதாய் நடந்து கொள்ளுகிற போது வேதனையை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன் அண்ட் அவுட் எல்லாவற்றையும் யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் நன்றாக யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும். இவன் அங்க அனுப்பிச்சான், பையன் முடிஞ்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வேளை ராகேல் உயிரோட இல்ல, இருந்திருந்தா யாக்கோபோட நிலைமை யோசிச்சு பாருங்க, உயிரோடையே கொன்றுப்பான். ராகேல் இல்லாததுனால யாக்கோபு தப்பிச்சார். வயதான காலத்துல எத்தனை தவம் இருந்து, எத்தனை சண்டை போட்டு, எத்தனை வேதனைப்பட்டு பையனை பெற்று இருக்கிறாங்க. மிருகம் அடிச்சு கொள்ற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்களான்னு சொல்லி அநேக காரியங்களில் என்ன வேணா நடந்திருக்கும். ஏன்னா யோசேப்பு பென்யமீன் பிறந்தது விசேஷமானது. அதுக்காக தான் யாக்கோபே கல்யாணமே பண்ணார். முதல் 7 வருஷம் வேலை செஞ்சார், 2வது 7 வருஷம், அதுக்கப்புறம் 21 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரிச்சு வந்து இப்படி இலக்கறக்கா அவர் பெற்றார். யோசித்து பார்ப்போம். அநேக காரியங்களில் எடுக்கிற சில தவறான முடிவுகள் அவனுடைய வாழ்க்கையில கடைசி மரண பரியந்தம் கண்ணீர் அடிக்க வைத்தது. வயதான கொஞ்ச நாட்கள்ல தான் அவர் நல்லா இருந்தார். ஆகவே எடுத்தமா கௌத்தமா இருக்கக்கூடாது. அநேக காரியங்களில் யோசிக்கணும். இப்படி பங்கனை தனியா அனுப்புறோமே, ஒருவேளை பிரயாணத்தில் என்ன வேணா நேரிடலாம், இல்லை பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படலாம். ஆகவே 2 வேலைக்காரர்களோ யாரோ கூட அனுப்பிச்சிருந்தால் இப்படி ஒரு வேதனை வந்திருக்காது. சரி, நாம் சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மகனை இழந்தான் யாக்கோப்பு, யோசேப்பு தகப்பனை இழந்தான். யாக்கோப்பு மகனை இழந்தான், யோசேப்பு அப்பாவை இழந்தான். 2 பேரும் ஒரு அசெப்ஷன்ல தான் வாழ்றாங்க. யோசேப்பு மரித்து போனான் என்று ஒருவேளை யாக்கோப்பு நினைத்திருக்கலாம். அவனுடைய வஸ்திரங்களை பற்றி கொண்டு அழுகிறான். ஐயோ கொடூரம். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா கிட்ட போய் உன் பையனோட வஸ்திரம் தானா இது பாரு, செக் பண்ணி பாருங்கிறப்போ குற்றுயிரும் குளிர் ஒரு மிருகம் கிளைச்சிருந்தா எப்படி பீருண்டு போயிருக்குமோ அப்படி பீருண்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அவன் எப்படி வேதனைப்பட்டிருப்பான், துடித்து போயிருப்பான். இதையெல்லாம் மிருகம் போல அவருடைய சகோதரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்பா அழுகிறது, அவங்க அப்பா துடிக்கிறது, வேதனைப்படுகிறது எல்லாம் மிருகம் போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மிருகங்கள் மத்தியில தான் நாம நல்லவங்க நினைச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மை அழுக வைத்து வேதனைப்படுத்துகிற கூட்டம் நம்மோடு கூட தான் காணப்படும். இவைகளின் மத்தியிலே எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவது, இவைகளின் மத்தியிலே எப்படி கர்த்தரை சார்ந்திருப்பது என்று நாம் வேதத்தின் மூலமாய் வேதத்தை வாசிக்கிற போதுதான் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவர்களும் நல்லவர்கள் என்பதைத்தான் நாமும் அறிந்து கொண்டிருப்போம். நாளொன்று வருகிற போது தன் தகப்பனை அள வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு செயல். தகப்பன் அழுகிறான், துடிக்கிறான்.
வேதனைப்படுகிறான். ஒருத்தர் கூட இறக்கப்படல. இல்லப்பா அவன் உயிரோடு தான், ஒருத்தர் கூட சொல்லவில்லை. எல்லாரும் வஞ்சித்தார்கள் யாக்கோபை. ஹல்லேலூயா. வஞ்சனையான பார்தலமே வஞ்சிக்குதே உன்னை தந்திரமாய். வஞ்சனை பார்தலமே வஞ்சிக்குதே உன்னை தந்திரமாய். வாஞ்சித்திடாதே மோசமான பாதாளத்தை. வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாதாளத்தை. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. இழப்புகளை சந்தித்திருக்கலாம். யாக்கோப்பு மகனை இழந்த ஒரு சூழ்நிலையிலே அவன் தவித்தான். அதே போல அநேக சூழ்நிலையிலே இழப்புகளை சந்தித்திருக்கலாம் வாழ்க்கையில. ஒருவேளை என்னென்ன நமக்கு முக்கியமாய் தோன்றுகிறதோ அதே காரியங்கள் மனதில் வைத்து, நீங்க என்ன காரியங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். என்னென்ன இழப்புகளை சந்தித்திருக்கலாம். குடும்பங்களிலே, உறவுகளிலே, வேலைகளிலே, அநேக காரியங்களிலே இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அது சரீர ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் நான் இருந்திருக்க வேண்டியது, இப்படி பாதிக்கப்பட்டு இப்படி நோய்வாய்ப்பட்டு செயல்பட முடியாமல் ஒரு அடிமை போல காணப்படுகிறேனே. ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு பிரின்சஸா இருக்க வேண்டிய, ஒரு ராஜ இளவரசனா இருக்க வேண்டிய மகன் இன்றைக்கு அடிமையாய் வேலை செய்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அவன் யோசிச்சிருப்பான், நான் எப்படி படித்தேன், எப்படி இருந்தேன், நான் எங்கு இருக்க வேண்டியவன், ஆனால் இப்பொழுது இப்படி இருக்கிறேன் என்ற ஒரு வேளை நினைத்து கொண்டிருக்கலாம். அழுது கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அழுகாமையா தன் தகப்பனுடைய அன்பை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். தன்னுடைய வீட்டை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். நான் எப்படி பலவர்ண அங்கியோடு கூட தானே நான் உலா வருவேன், பலவர்ண அங்கியோடு கூட தானே நான் காணப்படுவேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இப்படி ஒரு வாழ்க்கை நான் எதிர்பார்க்கவில்லை, இப்படி ஒரு வாழ்க்கை நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை என்று ஒருவேளை அவன் அழுது கொண்டு இரவும் பகலும் தன்னை தான் வருத்தி கொண்டு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. 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 நான் வாழ வேண்டிய சூழ்நிலை வேறு, ஆனால் நான் இப்படி ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறேன். நான் எல்லாவற்றிலும் நான் திடகாத்திரமாய் இருப்பேன், எல்லாவற்றிலும் நான் என் பிள்ளைகளை போஷிப்பேன், எல்லாவற்றிலும் நான் நல்லா காணப்படுவேன் என்று நான் நினைத்தேன். எல்லாம் தலைகீழாய் காணப்படுகிறது என்று ஒருவேளை யோசேப்பு நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நாளொன்று வந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் மறந்து போனாங்க. வேதத்துல பேரே வச்சிட்டான் பையனுக்கு. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். ஹல்லேலூயா. கவலைப்பட்டு மறந்தே போயிடுச்சு. கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அதை பற்றி இனி நினைக்கிற சூழ்நிலையே மறந்து போச்சு. ஆகவே தான் பேர் வைக்கிறான் பெரிய பையனுக்கு, எங்கள் அப்பா வீடு எல்லாத்தையும், எங்கள் அப்பா வீடு எல்லாத்தையும் தேவன் மறக்க பண்ணினார். மறந்தே போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபும் மறந்து போனான். ஆதியாகமம் 42:38 வாசிக்க கேட்போம். 42:38. என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான். முடிவே பண்ணிட்டார். அவன் இல்லை, அப்போவே முடிவு பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல்குள்ளாய் வந்து விட்டார். அவன் உயிரோடு இல்லை, அது முடிந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து விட்டார். யோசேப்பும் தன் தகப்பன் எல்லாம் மறந்தார்கள்.
எங்கள் அப்பா எல்லாம் முடிஞ்சாங்க என்று சொல்லி பையனுக்கு பேரே வச்சிட்டான் அவங்க அப்பா ஞாபகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஒன்றையும் இழந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அநேக காரியங்களில் ஆவியானவர் உங்களை எந்த வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்கிறாரோ அந்த வார்த்தையை மாத்திரம்தான் பேசி கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்களெல்லாம் பேர் வச்சுட்டான். எங்கள் அப்பா எல்லாம் மறந்து போனாங்க. ஆகவே எங்கள் அப்பாவுடைய நினைவுகள் எல்லாம் மறந்துருச்சு. இப்போவாது மொபைலில் ஃபோட்டோ இருக்குது, அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கலாம். ஃபோட்டோ இல்லாத காலம் எத்தனை வருஷம் ஞாபகம் மைண்டில் இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் வீடியோ கால் பேசி எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் இடத்துல நான் பேச. அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இல்லை. ஒரு நாள் ஒரு குத்து மதிப்பாக அப்பா ஞாபகம் இருந்திருக்கும், அப்பா இப்படி தான் இருந்தார், இப்படி தான் இருந்தார். நாள்பட இது மறதியின் பூமியாக இருப்பதுனால மறந்து போயிருக்கும். ஆகவே அவன் தன் பகனுக்கு பேர் வைக்கிறான், என் தகப்பன் வீட்டை தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் 45ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 45, 1, 2, 3. யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டு இருக்கக்கூடாமல் வெளியே போக பண்ணி தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தையில் ஒருவரும் அவன் அருகே நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற போது சொப்பனம் காண்கிற போல் இருந்தோம் என்ற வார்த்தையின்படி இவன் நினைத்து பார்க்கவில்லை. இவைகளை எல்லாம் நான் காண்பேனா, என் தகப்பன் வீட்டை காண்பேனா, என் சகோதரர்களை காண்பேனா, திருப்படியும் நான் பழைய ஆரிஜினுக்கு வருவேனா என்பதை அவன் அறிந்து அவன் யூகிக்க கூடவில்லை. அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் சத்தமிட்டு அழுகிறான், ஆண்டவருக்கு நினைத்து நன்றி சொல்லுகிறான். பக்கத்து வீட்டுல கேக்குது, பார்வோன் அரண்மனையில கேக்குது, எகிப்தியர் எல்லாம் கேட்கிறாங்க, அவ்வளோ அழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அழுகிறான், தாங்க முடியாமல் அழுகிறான். அதற்கு பிற்பாடு 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது தகப்பனிடத்துல அவன் சகோதரிடத்துல கேட்கிற முதல் கேள்வியை பாருங்க, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவன் வேதனையோடு காணப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவன் தகப்பனை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். அவனுடைய தகப்பனை மறக்க பண்ணி நானும் பேர் வச்சிருக்கலாம். ஆனால் இருதயத்தில் இருந்து அவனால் மறக்க முடியவில்லை. தன் சகோதரரை பார்த்தவுடன் முதல் கேள்வி கேட்கிறான், எங்க அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றபடினாலே உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு சொல்றான், ஆமாப்பா, அப்பா உயிரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒன்றையும் ஒரு நாளும் இழந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா இன்னும் நான் எல்லாம் முடிஞ்சதுன்னு பையனுக்கு பேரே வச்சிட்டேன், ஆனாலும் உயிர்ப்பித்து கொண்டு வந்து முன்பாக நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் யாக்கோப்பின் இருதயம் மூச்சை அடைத்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. 28ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அப்போது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடைய முன்னே அவனை நான் போய் பார்ப்பேன். ஹல்லேலூயா. 46ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 46:30 வாசிக்க கேட்போம். அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும், அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். அது போல ஒரு நல்ல காரியம் எதுவும் இல்லை. எனக்கு இப்போ மரணம் வரட்டும், நான் உன்னை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவன் ஒன்றையும் இழந்து போகவில்லை. யாக்கோப்பும் இழந்து போகவில்லை. யோசேப்பும் இழந்து போகவில்லை. நாளொன்று வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் இருதயம் மூச்சை அடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, அநேக காரியங்களில் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அநேக காரியங்களில் இது எல்லாம் இனி மறுபடியும் வாழ்க்கையில வருமா, மறுபடியும் நான் ஷைன் பண்ணுவேனா, மறுபடியும் என் தொழிலில் உயிர்ப்பிக்குமா, மறுபடியும் நான் ஆரோக்கியமாய் காணப்படுவேனா என்று சொல்லி அநேக காரியங்களிலே வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் காணப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறிதாகிலும் பெரிதாகிலும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. இந்த நாளிலே கர்த்தருடைய நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Thank you Lord. ஒன்றையும் நாம் இழந்து போவதில்லை, எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். யோசேப்பும் யாக்கோப்பும் திரும்ப தங்களுடையவர்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலே அநேக காரியங்களில் இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அநேக காரியங்களில் இது என் வாழ்க்கையில் இழந்ததுக்காக வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஒன்றையும் இழந்து போவதில்லை. நாளொன்று வரும், உன் சகோதரர் முதற்கொண்டு எல்லாரையும் கொண்டு வந்து உன் பாதங்களுக்கு கீழாக வணங்க வைக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்றையும் நீ இழந்து போவதில்லை. எந்த இடத்துல நிந்தை சந்தித்தையோ, எந்த இடத்துல அவமானத்தை சந்த எந்த இடத்துல தலை குனிந்தையோ, அதே இடத்துல மற்றவர்கள் வந்து உன்னை குனிந்து வணங்கும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகனை இழந்த தேவ பிள்ளையே, மகளை இழந்த தேவ பிள்ளையே, ஒருவேளை அநேக சூழ்நிலையில இழப்பு வந்தது போல காணப்படலாம். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் இழக்க விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு உண்மையாய் காணப்படுகிற போது, அவரை ஆராதிக்கிற போது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இழப்புகள் வருகிற போது கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி.